Hello everyone, welcome to Kanitha Math channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1ல செக்ஷன் 1.10 ஐடென்டிஃபைங் த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 1.10 ஐடென்டிஃபைங் த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த செக்ஷனில் வந்து லீனியர் ஃபங்க்ஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், கியூபிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இது நாளையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ நம்பர் 1, லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ a function from R to R defined by f of x equal to mx plus c provided m not equal to 0 is called linear function. ஸோ ஆல்வேஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷனோட ஃபார்ம் வந்து எம்எக்ஸ் ப்ளஸ் சியாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ப்ரொவைடட் எம் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ சி வந்து அப்போ ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 5x. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அண்ட் அதோட டொமைன் வந்து ஆர் டு ஆர். ஜாமெட்ரிக்கலாக இந்த லீனியர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த லீனியர் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து எம்எக்ஸ் ப்ளஸ் சி. திஸ் இஸ் நத்திங் பட் அ லீனியர் பாலினாமியல், ரைட்? எம்எக்ஸ் ப்ளஸ் சின்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில். லீனியர் பாலினாமியலோட கிராஃப் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன், ரைட்? ஸோ அப்போ லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃபும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, சம் ஸ்பெஷல் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் கிராஃபும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட டொமைன் கோடொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸுன்ற எலமெண்ட்டை அதே எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுறது தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி a straight line because ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட ஃபார்ம் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கே ஜென்ரல் ஃபார்மில் எம்மோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 0. ஸோ அகெயின் இட் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதோட கிராஃபும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்கும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ நீங்கள் என்ன ரியல் நம்பர் கொடுத்தாலும் நெகட்டிவ் ஆஃப் தட் ரியல் நம்பர் தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். கிளியர்? ஸோ இதோட கிராஃபும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ எ லீனியர் ஃபங்க்ஷன். பட் அதுவும் இட் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லோப்புன்றது எம். இங்கே இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, இங்கே இதோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ எம் ஈக்குவல் டு -1 அண்ட் சி ஈக்குவல் டு 0. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் ஃப்ரம் ஆர் டு க்ளோஸ் டு 0, இன்ஃபினிட்டி இதுதான் இதோட டொமைன் அண்ட் கோடொமைன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கேஸ் வருது. எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் 0. எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து எக்ஸ். இதே எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் 0வாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து மைனஸ் எக்ஸ். ஸோ இன்டெரக்டாக இது என்ன மீன் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன ரியல் நம்பர் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு தான் நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம். ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருந்தால் அதே நம்பருக்கு மேப் பண்ணுவோம். இதே ஒரு நெகட்டிவ் ரியல் நம்பராக இருந்தால் மைனஸ் ஆஃப் தட் நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம மேப் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ நமக்கு ரேஞ்சில் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்க போகுது. பாசிட்டிவ் இன்க்ளூடிங் 0. ஓகே, அதனால தான் நம்மளோட கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டி. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறோம். கிளியர்? பட் உங்களோட டொமைனில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கலாம், 0வும் இருக்கலாம். ஸோ இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகர் 1.46ல் கொடுத்துருக்காங்க. இட் வில் பி இன் த ஷேப் ஆஃப் வி. ஸோ ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்லாம் நம்ம அதை பார்த்துருப்போம். இது ஒரு ஃபங்க்ஷனா 1 to 1 அப்படின்றதுலாம் இட்ஸ் அ ஃபங்க்ஷன்.
ஓகே. பட் இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஏன்னா லீனியர் ஃபங்க்ஷனா அதோட கிராஃப் வந்து இட் ஷுட் பி a ஸ்ட்ரெயிட் லைன். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்ல முடியாது. பார்ஷியலி இது ஒரு 2 ஸ்ட்ரெயிட் லைனோட காம்பினேஷன். ஓகே. ஸோ இந்த டொமைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது நெகட்டிவ் டொமைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதேமாதிரி பாசிட்டிவில் பார்த்தாலும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் வந்துட்டு modulus or absolute value function. Therefore, this function is not a linear function. Okay. So, இங்க நமக்கு அது கொடுத்திருக்காங்க. Next, linear functions are always one-to-one function and has applications in cryptography as well as in several branches of science and technology. So, linear functions எல்லாமே வந்து one-to-one இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ. ஏன்னா நம்ம லீனியர் ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி a ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் 1-to-1 செக் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணும். தேர்ஃபோர் திஸ் இஸ் an example for a one-to-one function. So always linear functions will be one-to-one. Clear? Second type of function, quadratic function. A function f from R to R defined by f of x equal to ax square plus bx plus c with the condition a not equal to 0 is called a quadratic function. So, நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதனால ப்ரீவியஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்லையும் m not equal to 0ன்னு சொல்கிறோம் அப்படின்னா m equal to 0வாக இருந்தால் இதோட ஆர்டர் வந்து ஒன்னாக இருக்காது. இது வந்து இதோட டிகிரி வந்து ஒன்னாக இருக்காது. இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 0 ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏவோட அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0வாக இருந்தால் இதோட டிகிரி வந்து ஒன்னாக ரெடியூஸ் ஆகிடும். அப்படின்னா இது லீனியர் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. கிளியர்? தேர்ஃபோர் டெஃபினட்டாக எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். பட் பிசியோட வேல்யூஸ் வந்து 0வாகவும் இருக்கலாம். ஓகே. So, a quadratic function will be of the form in general f of x equal to ax square plus bx plus c with a not equal to 0 and இதோட domain codomain R. Okay. Some special type of quadratic functions நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. f from R to R defined by f of x equal to x square where x belongs to R and இதோட domain வந்து பார்த்தீங்கன்னா R but இதோட codomainல வந்து எல்லாமே எக்ஸ் ஸ்கொயருக்கு மேப் ஆகிறதுனால கோடொமைனில் வந்து ஆர் இருந்தாலும் அதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பாசிட்டிவ் இன்க்ளூடிங் 0. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, ∞. ஸோ இதோட கிராஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகர் 1.47a இருக்குது. இட் இஸ் ஓப்பன் அப்வர்ட்ஸ் பேரபெல்லா. கிளியர்? ஓகே. f from R to R defined by f of x equal to இங்கே x ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதுனால நீங்கள் என்ன ரியல் நம்பர் கொடுத்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் வில் ஆல்வேஸ் பி நான் நெகட்டிவ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் வில் பி நான் பாசிட்டிவ். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா -∞, க்ளோஸ் டு 0. 0 வில் ஆல்சோ பி இன்க்ளூடட். ஓகே. இப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் பெரபுல்லாவாக இருக்கும். கிளியர்? Third type of function, cubic function. So, cubic function நம்ம ஆல்ரெடி cubic polynomial டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் f from R to R is defined by f of x equal to ax cube plus bx square plus ax plus d. திரும்பவும் அதே கண்டிஷன் தான். x cube ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து should not be equal to 0. I mean a வந்து 0வாக இருந்தால் அதோட டிகிரி வந்து ரெடியூஸ்டு டு 2 ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க f of x equal to x cube. ஸோ ஃபிகர் 1.48ல் நீங்கள் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா f of x equal to 1/xன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டொமைன் அண்ட் கோடொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் வந்து ஆர் டிஃப்ரென்ஸ் சிங்கிள்டன் 0, கோடொமைன் வந்து ஆர். எதனால் ஆர் டிஃப்ரென்ஸ் சிங்கிள்டன் 0? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து R to R இன் ஜெனரல் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஏன் இந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் டொமைனில் 0வை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க? எல்லா ரியல் நம்பரும் கன்சிடர் பண்ணுறாங்க எக்ஸப்ட் 0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Suppose if you consider 0 in the domain, so f of x எதுக்கு மேப் ஆகுது 1 by x க்கு மேப் ஆகுது. So 0 நான் x ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டேன்னா it will be mapped to 1 by 0 which is nothing but infinity, that is undefined. Okay, so அதனால நான் 0 மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 0வை ரிமூவ் பண்ணிட்டா இப்போ எனக்கு என்னோட ஃபங்க்ஷன் வந்து எல்லா டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே டிஃபைனாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். கிளியர்? ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஃபிகர் கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிகர் 1.49ல் இட் இஸ் லைக் அ ஹைப்பர்போலா. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப் வந்து இட் வில் கோ டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி, அதே மாதிரி இதுவும் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. பட் இது எந்த டைம்லையுமே 0வை டச் பண்ணவே பண்ணாது. ஓகே, next constant function. A function f from R to R defined by f of x equal to c for all x belongs to R is called constant function. So constant function பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be a straight line parallel to x axis இருக்கும். Always it will be parallel to x axis and it will passes through the y axis exactly at the point c. ஓகே, ஒய்யோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு சியாக இருக்கிற அந்த பாயிண்ட் வழியாக ஒய் ஆக்சிஸில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகும் அண்ட் இட் வில் பி ஆல்வேஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, டிபெண்டிங் அப்பான் த சி வேல்யூ த பொசிஷன் ஆஃப் த லைன் வில் கெட் வேரிட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக். இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அ லீனியர் ஃபங்க்ஷன்? ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஸோ நம்மளோட லீனியர் ஃபங்க்ஷனோட ஃபார்ம் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி வித் எம் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எம் நாட் ஈக்குவல் டு 0நாலே அங்கே எக்ஸோட டேர்ம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸுன்ற டேர்மே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான். தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் நோ. Is quadratic function a one-to-one function? So quadratic function அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே it will represent a parabola. So graphical representation பார்த்தீங்கன்னா அது ஒரு parabola-வாக தான் இருக்கும். either it will be open upward or downward இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது. ஓகே, ஸோ நீங்கள் parabola-ல எங்கே நீங்கள் ஹரிசான்டல் லைன் வரைஞ்சாலும் நமக்கு மோர் தென் ஒன் பாயிண்டில் அது வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஓகே, தேர்ஃபோர் நமக்கு அது ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, தேர்ஃபோர் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன்-to-one ஃபங்க்ஷன்ஸ். கிளியர்? ஸோ த ஆன்சர் இஸ் நோ. தேர்ட் ஒன் இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன் அ ஒன்-to-one ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன் ஒன்-to-one அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கேசஸில் அது ஒன்-to-one-ஆக இருக்கும், சில கேசஸில் அது ஒன்-to-one-ஆக இருக்காது. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஜியோஜிப்ராவில் காட்டுறேன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் ஹரிசான்டல் லைன் எங்கே வரைஞ்சாலும் எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். தேர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஒன்-to-one ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி h of x equal to 2x cube minus 1. ஸோ இந்த கிராஃபும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஹரிசான்டல் லைன் வரைஞ்சாலும் ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். தேர்ஃபோர் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன்-to-one ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதே எக்ஸ் கியூப் மைனஸ் 3x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது. இங்கெல்லாம் வரைஞ்சிங்கன்னா ஹரிசான்டல் லைன் ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா இட் வில் இன்டர்செக்ட் அட் 3 points. Therefore, this function is not an example for one-to-one. Okay, அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் x cube plus 2x square minus 2x plus 5. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த பர்டிகுலர் ரீஜியனில் எனக்கு மோர் தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால this is also not a one-to-one function. ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன்-to-one அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஒரு சிலது வந்து ஒன்-to-one-ஆக இருக்கும், ஒரு சிலது வந்து ஒன்-to-one-ஆக இருக்காது. ஸோ இன் ஜென்ரல் இட் இஸ் நாட் ஒன்-to-one. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அ பைஜெக்ஷன். ஸோ நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x வேர் த டொமைன் இஸ் ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள்டன் 0, கோடொமைன் இஸ் ஆர். ஸோ பைஜெக்ஷன்னா இல்லையான்னு கேட்குறாங்க. பைஜெக்ஷன்னா
1 to 1 and on to ரெண்டுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃப்லேயே நீங்கள் எங்கே ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணும். therefore this is an example for 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ அது ஆன் டுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ நம்ம ஆன் டூன்னு சொல்லுவோம், கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீமேஜ் வந்து டொமைனில் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ நம்மளோட டொமைன் என்ன, ஆர் டிஃப்ரென்ஸ் சிங்கிள்டன் 0, கோடொமைன் வந்து ஆர். ஸோ நீங்கள் டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேப் பண்ணீங்க அண்டர் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், உங்களோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க f of x equal to 1 by x. ஸோ என்னோட டொமைன் வந்து ஆர் டிஃப்ரென்ஸ் சிங்கிள்டன் 0, கோடொமைன் ஆர். ஸோ எக்ஸப்ட் 0 நான் எல்லா ரியல் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா இட் வில் பி மேப்டு டு 1, 2 எடுத்துக்கிறேன்னாக்கா இட் வில் பி மேப்டு டு 1 by 2. ஸோ இதே நான் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் -1, எஃப் ஆஃப் -0.3 எடுத்துக்கிட்டால் கூட இட் வில் பி மேப்டு டு -1 டிவைடட் பை 0.3. ஸோ எந்த ரியல் நம்பர் எடுத்துட்டாலும் எனக்கு கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போது அதே மாதிரி தான் நீங்கள் கோடொமைனில் எந்த எலமெண்ட் எடுத்துட்டாலும் இங்கே நமக்கு டொமைனில் ஒரு எலமெண்ட் வந்து ப்ரீமேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் வாட் ஹேப்பன்ஸ் டு 0? ஸோ ஏன்னா என்னோடய கோடொமைன் வந்து ஆர், ஸோ ஜீரோவும் அதில் இருக்குது. ஸோ 0 எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு ப்ரீமேஜ் டொமைனில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரியல் நம்பர் எடுத்துட்டாலும் அந்த ரியல் நம்பர் வந்து 0க்கு மேப்பே ஆகாது. நீங்கள் என்ன வேல்யூ எடுத்துட்டாலும் 1 by that நம்பராக தான் இருக்குமே தவிர ஸோ 0 ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 0 வந்து உங்களோட ரேஞ்சுக்குள்ளேயே வரல. ரேஞ்சில் இல்லைன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ப்ரீமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். therefore 0 has no pre-image. Okay, under this function. Therefore the reciprocal function is not onto function. Clear? இது 1 to 1 தான், but onto இல்லை. அதனால this function is not bijective. Okay, so the answer is no. If f from a to b is a constant function, then the range of f will have dash elements. So f வந்து a to b வந்து ஒரு constant ஃபங்க்ஷனாக இருந்தால் அதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், f of x equal to c. ஸோ நம்மளோட ரேஞ்சில் ஒரே ஒரு எலமெண்ட் c மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ த ரேஞ்ச் ஆஃப் f will have only one element is the answer. Section 1.5. Using the functions f and g given below, find f composition g and g composition f. Check whether f composition g equal to g composition f. ஸோ நமக்கு 5 டைப் ஆஃப் f and g வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். என்ன வெரிஃபை பண்ண போகிறோன்னா இது காம்படிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, exercise 1.5 question number 1. f of x equal to x minus 6, g of x equal to x square. So f composition g of x equal to f of g of x, which is equal to f of x square, which is equal to x square minus 6. Okay, next g composition f of x equal to g of f of x equal to g of x minus 6, which is equal to x square. So g of x equal to x square, so x minus 6 whole square. Okay, so from this what we could conclude is f composition g is not equal to g composition f for the first one. Okay, next second one, f of x equal to 2 by x and g of x equal to 2x square minus 1.
Clear? So f composition G of x equal to f of g of x equal to f of x square, 2x square minus 1, which is equal to 2 divided by 2x square minus 1. Okay. Then G composition f of x, நான் டைரெக்டாக எழுதுகிறேன். G of f of x வந்து 2 by x, which is equal to 2 into 4 by x square minus 1. Okay. So இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கனாக்க 8 by x square minus 1. Okay. So with this what we can conclude is fine. Next, third one, f of x equal to x plus 6 by 3, g of x equal to 3 minus x. F composition g of x equal to f of g of x is 3 minus x. Okay, which is equal to 3 minus x plus 6 by 3, which is equal to 9 minus x by 3. Okay. G composition f of x equal to g of f of x equal to x plus 6 by 3, which is equal to g is nothing but 3 minus x. So 3 minus x plus 6 by 3. If you simplify this, we will get 9. Minus is there, so 9 minus 6 is 3 minus 6. Fine. So here also f composition G is not equal to G composition f. Clear? Next, problem number 4. F of x equal to 3 plus x. Three plus x and g of x equal to x minus 4. So f composition G of x equal to f of x minus 4 equal to 3 plus x minus 4, which is equal to x minus 1. G composition f of x equal to g of 3 plus x, which is equal to 3 plus x minus 4, which is equal to x minus 1. So in this case, f composition G equal to G composition f. Fine. Fifth one, f of x equal to 4x square minus 1 and g of x equal to 1 plus x. So f composition g of x equal to f of 1 plus x equal to 4 1 plus x whole square minus 1, which is equal to 4 into 1 plus x square plus 2x minus 1, which is equal to 4x square plus 8x plus 3. Okay. G composition f of x equal to g of f of x is equal to 4x square minus 1, which is equal to 1 plus 4x square minus 1, which is equal to 4x square. So in this case, f composition G is not equal to G composition f. Clear? Question number 2. Find the value of k such that
F composition G equal to G composition F. So with this condition F composition G equal to G composition F ன்றதை வச்சுட்டு நம்ம K ஓட வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். So question number 2ல first one f of x equal to 3x plus 2 and g of x equal to 6x minus k. Okay. So நம்ம இப்போ இந்த condition f composition g equal to g composition f யூஸ் பண்ணி k ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். So f of g of x equal to g of f of x. So f of g of x is 6x minus k. G of f of x is 3x plus 2. So f of 6x minus k is nothing but 3 into 6x minus k plus 2, which is equal to 6 into 3x plus 2 minus k. If we expand this, 18x minus 3k plus 2 equal to 18x plus 12 minus k. So இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 2k equal to 10. So k equal to minus 5, right? Next, second one, f of x equal to 2x minus k and g of x equal to 4x plus 5. So f composition g of x equal to, or I'll write it directly, f of g of x equal to g of f of x. So f of 4x plus 5 equal to g of 2x minus k. Again, if I substitute in the function f, I'll get 2 into 4x plus 5 minus k. 4 into 2x minus k plus 5. So 8x plus 10 minus k equal to 8x minus 4k plus 5. So இது ரெண்டையும் நம்ம simplify பண்ணோம்னா 3k equal to 5 minus 10, so minus 5, k equal to minus 5 by 3. Clear? Next, problem number 3. If f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 by 2, show that f composition g equal to g composition f equal to x. So, நம்ம இது வந்து நம்ம prove பண்ணணும். Okay, இது ரெண்டோட வேல்யூவும் equal to x னு prove பண்ணணும் for the given f and g. Clear? f of x equal to 3x minus 1 and g of x equal to 2x minus 1. G of x equal to x plus 1 by 2. And we have to show that f composition g equal to g composition f equal to x. So, first நான் g composition f calculate பண்ணுறேன். So, g of f of x வந்து 2x minus 1, which is equal to 2x plus 1 minus 1 will get cancelled, divided by 2 equal to x. The f composition g of x ஓட value என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க f of g ஓட value வந்து g of x வந்து x plus 1 by 2, which is equal to f வந்து x 2x minus 1க்கு map பண்ணுது. So 2 into x plus 1 by 2 minus 1. So 2 will get cancelled, x plus 1 minus 1 will become x. So what we have determined is f composition g equal to g composition f equal to x. Thus we have verified. Problem number 4. If f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2, find a if f composition f of a equal to 1. So
ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ ஒன்னுன்றதை வச்சு நம்ம ஏவோட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2 and G composition f of A equal to 1. Okay. So G composition f of x வந்து in general G of f of x, which is nothing but G of x square minus 1, which is equal to G of x வந்து x minus 2. So x square minus 1 minus 2, that is minus 3. Okay. ஸோ அப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3யாக இருக்கும். கிளியர்? பட் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு கொஷனில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3, தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, விச் கிவ்ஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகே. ஸோ ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2வாக இருக்கும்போது ஜி காம்போசிஷன் எஃபோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். கிளியர்? Next, problem number 5. Let A, B, C is a subset of set of natural numbers and a function f from A to B be defined by f of x equal to 2x plus 1 and g from B to C be defined by g of x equal to x square. Find the range of f composition G and G composition f. So, A, B, C எல்லாமே set of natural numbers ஓட subset. Okay. இப்போ நம்ம f of x, g of x டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி f காம்போசிஷன் ஜிக்கும் g காம்போசிஷன் எஃப்க்கும் ரேஞ்ச் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். கிளியர்? ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 5. f of x is given as 2x plus 1 and g of x is given as x square. So first நம்ம f composition G என்னன்னு பார்ப்போம். f of g of x is x square. So f of x square is 2x square plus 1. Okay. அதே மாதிரி g composition f of x என்னன்னு பார்த்தீங்கன்னா g of f of x is 2x plus 1, which is equal to 2x plus 1 whole square. Okay. நம்ம இப்போ எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அண்ட் நமக்கு என்ன தெரியும்னாக்கா ஏபிசி இந்த 3 செட்டுமே சப்செட் ஆஃப் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம இதோட ரேஞ்ச் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் the numbers in natural numbers, y in natural number such that y equal to 2x square plus 1, where x is also a natural number. Okay. Range of G composition f equal to set of all y, which is also a natural number, such that y equal to 2x plus 1 whole square, where x is also a natural number. Clear? Next, problem number 6. Let f of x equal to x square minus 1 and we have to find f composition f, then f composition f. Okay. f of x equal to x square minus 1. So first நம்ம f composition f என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம். So f of x, that is x square minus 1. So x இருக்கிற இடத்துல x square minus 1. Okay. So whole square minus 1. So இதை expand பண்ணோம்னாக்க x power 4 minus 2x square plus 1 minus 1. So answer வந்து x power 4 minus 2x square. Okay. இப்போ f composition f of x அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். f composition f of x நம்ம ஆல்ரெடி
இதை நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஸோ f of x power 4 minus 2x square. ஸோ f எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x equal to x square minus 1. ஸோ x இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, x power 4 minus 2x square whole square minus 1. Clear? So this is the final answer. Next, problem number 7. If f from R to R and g from R to R are defined by f of x equal to x power 5 and g of x equal to x power 4, then check if f comma g are 1 to 1 and f composition g is 1 to 1. Okay. So problem number 7ல நமக்கு f and g கொடுத்திருக்காங்க. f of x வந்து x power 5, g of x வந்து x power 4. So now we have to check f and g are 1 to 1. So 1 to 1 நம்ம check பண்ணுறதுக்கு நமக்கு already definition படி தெரியும். So let a comma b belongs to the domain. Domain நமக்கு என்ன R. Okay. So let us assume f of a equal to f of b. So f of a என்ன a power 5 which is equal to b power 5. Okay. So இது ரெண்டுமே equal அப்படின்னு எடுத்துக்கிட்டா what we have to prove, a equal to b ன்னு prove பண்ணணும். Okay. So a power 5 equal to b power 5. So this implies a equal to b. ஏன்னு பார்த்தீங்கன்னா in general x power 5 அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ இதோட ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் பவர் 5 வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இதில் நீங்கள் எங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலும் கண்டிப்பாக அது ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணும். அண்ட் இட் இஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு g of x. So g of xக்கு அதே மாதிரி நம்ம ரெண்டு வேரியபிள் எடுத்துகிட்டு செக் பண்ணோன்னா g of a equal to g of b ன்னு எடுத்துட்டோன்னா a power 4 equal to b power 4. இங்கே a ஓட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ a ஈக்குவல் டு பின்ற கேஸும் இருக்குது, a ஈக்குவல் டு மைனஸ் பின்ற கேஸும் இருக்குது. தேர்ஃபோர் g is not 1 to 1. இதை கிராஃபிக்கலாகவும் நீங்கள் செக் பண்ணலாம். கிராஃபிக்கலாக செக் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4ஓட கிராஃப் வந்து இட்ஸ் அ ஓப்பன் அப்வர்ட் பேரபிளா. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் ஹரிசாண்டல் லைன் எங்கே வரைஞ்சாலும் கண்டிப்பாக ரெண்டு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும். தேர்ஃபோர் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் 1 to 1. ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப்பும் ஜியும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நம்ம எஃப் காம்போசிஷன் ஜி வந்து வெரிஃபை பண்ணணும். இது 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் காம்போசிஷன் g of x ஃபஸ்ட்டு என்னன்னு எவாலுவேட் பண்ணிக்கலாம். f of g of x which is equal to f of g of x வந்து x power 4, f வந்து x power 5. ஸோ x power 4 whole power 5 which is equal to x power 9. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இன் ஜென்ரல் x power 9ஓட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் வந்து நமக்கு ஹரிசாண்டல் லைன் வரும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகுது, மோர் தென் 1 பாயிண்டில் அது இன்டர்செக்ட் ஆகுது. தேர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் நாட் 1 to 1. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8. கன்சிடர் த functions f of x, g of x, h of x as given below show that the associativity property is true in all the cases. Okay. So 3 cases கொடுத்திருக்காங்க. மூணுலயும் நம்ம அதை செக் பண்ண போறோம். So problem number 8. So first one, f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1, h of x equal to x square. So நம்ம first f composition, g composition, h பார்க்குறோம். So g composition h of x என்னன்னு evaluate பண்ணிடலாம். So g of h of x வந்து x square which is equal to 3x square plus 1. Okay. அதே மாதிரி
எஃப் காம்போசிஷன் ஜியும் நம்ம எவாலுவேட் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1 which is equal to 3x + 1 - 1, ஸோ 3x. ஓகே, இப்போது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச் வந்து 3x² + 1 which is equal to f of x வந்து x - 1, so 3x² + 1 - 1, so 3x². Next f composition g composition h equal to f composition g of h of x. h of x வந்து x² which is equal to f composition g வந்து 3x, so 3x². So we have verified the condition. Clear? So f composition g composition h equal to f composition g composition h. Next, second one, f of x equal to x², g of x equal to 2x, h of x equal to x plus 4. So g composition h of x equal to g of h of x வந்து x plus 4 which is equal to 2x plus 8. Next f composition g of x equal to f of g of x வந்து 2x which is equal to 4x². Okay, so f composition g composition h equal to f of 2x plus 8 which is equal to 2x plus 8 whole square, and f composition g composition h equal to f composition g of h of x is x plus 4 which is equal to 4x². So 4 into x plus 4 whole square. Okay, இப்போ இதை நம்ம expand பண்ணோம்னா 4x² plus 64 plus 32x. So இதை expand பண்ணோம்னாக்க 4 into x² plus 16 plus 8x, so 4x² plus 32x plus 64. So we have verified the property. Next, third case, f of x equal to x minus 4, g of x equal to x², h of x equal to 3x minus 5. So f composition g of x equal to f of x² which is equal to x² minus 4, g composition f of x equal to, g composition h of x equal to g of 3x minus 5 which is equal to 3x minus 5 whole square. If we expand this, we'll get 9x² plus 25 minus 30x. So f composition g composition h of x equal to f of 9x² minus 30x plus 25 which is equal to 9x² minus 30x plus 21. Okay, next f composition g composition h equal to f composition g of 3x minus 5 which is equal to 3x minus 5 whole square minus 4. This is equal to 9x² plus 25 minus 30x minus 4 which is equal to 9x² minus 30x plus 21. So thus we have verified the property. Question number 9. Let f equal to set of all ordered pairs minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z to into z. Find f of x. So ஒரு ஃபங்க்ஷன் z to z கொடுத்துருக்காங்க, அதோட அந்த ரேஞ்சும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 9ல் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா ஆர்டர்ட் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதிலேருந்து நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணணும்னாக்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் z to z, set of all integers to integers. Okay. So f of minus 1 equal to 3, f of 0 equal to minus 1, f of 2 equal to minus 9. இப்போ இந்த மூணையும் வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இன் ஜென்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் இதோட வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ தட் இந்த ஆன்சர் வந்து எனக்கு 3ன்னு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இங்கே நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி அடிஷ்னலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து வெறும் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் டு இசட் கொடுக்கல, இட்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்னாக்க அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, எம்எக்ஸ் ப்ளஸ் சி இல்லாட்டி ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மில் தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு a into minus 1, that is minus a plus b, but this is equal to 3. So அதே மாதிரி f of 0 equal to 0 into a plus b, that is b equal to minus 1. Then f of 2 equal to 2a plus b, which is equal to minus 9. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து பியோட வேல்யூ minus 1ன்னு தெரியுது. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க so a equal to b minus 3, which is equal to minus 1 minus 3 minus 4. So நமக்கு தேவையான அந்த ஃபங்க்ஷன் f of x என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க minus 4x minus 1. கிளியர்? ஸோ நமக்கு இந்த லீனியர் ஃபங்க்ஷன்றது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிளியர்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 10. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of a t1 plus b t2 equal to a into C of t1 plus b into C of t2, where a and b are constants. Show that the circuit C of t equal to 3t is linear. So இங்கே C of tன்றது ஒரு linear function அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னன்னா C of a t1 plus b t2 equal to a into C of t1 plus b into C of t2. ஸோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம லீனியர் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா C of t equal to 3t அப்படின்றது லீனியராக இல்லையான்றதை நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா C of t equal to 3t, ரைட்? இப்போது இது லீனியர் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா இது இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா C of a t1 plus b t2 equal to a into C of t1 plus b into C of t2. அப்போ நமக்கு இங்கே t இருக்கிற இடத்துல இந்த வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாத்தையுமே எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ C of t1ஓட வேல்யூ வந்து 3t1, அதே மாதிரி C of t2ஓட வேல்யூ வந்து 3t2. நெக்ஸ்ட்டு C of a t1 plus b t2 equal to 3 into a t1 plus b t2. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷன் ஸ்டாரில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 3a t1 plus 3b t2 equal to ரைட் ஹேண்ட் சைடில் a into 3t1 plus b into 3t2. So both left and right hand sides are equal. So thus we have verified the given function C of t equal to 3t is linear. Fine. Exercise 1.6. So in the chapter இருக்கிற எல்லா எக்ஸசைஸ்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 1, if n of a cross b equal to 6 and a equal to 1, 3 and then n of b is. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏபின்னு 2 செட்டு இருக்குன்னா அதில் ஏல p எலமெண்ட்ஸும் பியில் q எலமெண்ட்ஸும் இருந்தால் a cross b, that is the Cartesian product of the two non-empty sets A and B, will have
ஆல் பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் ஆகும். ஸோ n of a cross b என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா p into q. ஓகே, ஸோ நம்ம கொஷனில் வந்துட்டு ஸோ இன் ஜென்ரல் a cross b equal to n of a into n of b. ஸோ நம்ம கொஷனில் வந்து n of a cross b வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் n of a வந்து நமக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது 1, 3. ஓகே, ஸோ நமக்கு n of b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ n of b equal to 6/2, 3. Okay, so the answer is C. Question number 2, A equal to ABP, B equal to 2, 3, C equal to PQRS, then N of A union C cross B. So previous question இருக்கிற அதே ஐடியா தான். ஆனால் A union C முதல்ல என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, question number 2, A equal to ABP and C equal to PQRS. PQRS. So A union Cல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட யூனியன். ஓகே, ஸோ A, B, P ஆல்ரெடி P எழுதியிருக்கோம். ஸோ QRS, ரைட். ஸோ N of A union C வந்து மொத்தமாக 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. கிளியர்? நவ் A union C cross B இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா N of A union C into N of B. Okay, this is equal to 6 into, so Bல வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 which is equal to 12. Clear? So the answer is C. Question number 3, if A equal to 1, 2, B equal to 1, 2, 3, 4, C equal to 5, 6 and D equal to 5, 6, 7, 8, then state which of the following statement is true. ஸோ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா A cross C, B cross D, ஸோ அப்படின்னு எல்லா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் A cross C is a subset of B cross D ஆ, A cross B is a subset of A cross D ஆ அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் இருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ A cross B, A cross C, B cross D, A cross D, D cross A, ஸோ எல்லா பாசிபிள் cross ப்ராடக்ட்ஸும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 3ல A வந்து 1, 2, B வந்து 1, 2, 3, 4, C consist of 5 and 6, D வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7, 8. So A cross C 1, 5, 1, 6, 2, 5, 2, 6, right? Next B cross D. So 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. So அதே மாதிரி 2, 5, 2, 6, 2, 7, 2, 8, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. Okay, then 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. So A cross Cல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் B cross Dல இருக்கான்னு செக் பண்ணுவோம். 1, 5 இருக்குது, 1, 6 இருக்குது, 2, 5 இருக்குது, 2, 6 இருக்குது. ஸோ A cross Cல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே B cross Dல இருக்குது. அண்ட் B cross Dல
A cross Cல இல்லாத எலமெண்ட்ஸும் இருக்கு. Therefore, A cross C is a strict subset of B cross D. Okay. So, நமக்கு first optionே கரெக்டாக இருக்கிறதுனால answer A. Question number 4. If there are 1024 relations from a set A, which consists of elements 1, 2, 3, 4, 5, to a set B, then the number of elements in B is. So, Aல இருந்து Bக்கு மொத்தம் 1024 relations வந்து exist ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி இருந்தால் number of elements in B எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான். ஸோ ஏல மொத்தமாக நமக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of A equal to 5. ஸோ n of B வந்து நமக்கு தெரியாது. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 1024. ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும். நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் from between the sets A and B, from A to B, such that n of A equal to P and n of B equal to Q அப்படின்னா எவ்வளோ ரிலேஷன்ஸ் from A to B எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க 2 power PQ. ஃபைன். பட் நமக்கு கொஷனில் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1024. ஸோ 2 power Pயோட வேல்யூ 5, Q வந்து நமக்கு X. ஓகே, ஸோ எந்த வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்தா ஸோ தட் 2 power will be equal to 1024ன்னு நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ 1024 can be written as 2 power 10. So 2 power 5x. Base equal, so we can equate the powers. So we will get 5x equal to 10. So that x equal to 2. Okay. So number of elements in B will be equal to 2. So answer B. Question number 5. The range of the relation R equal to set of all ordered pairs x comma x square such that x is a prime number less than 13 is. ஸோ ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி இருக்குனாக்கா எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் அண்ட் அதோட ஸ்கொயர். ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் தான் இந்த ரிலேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷனோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரேஞ்ச் அப்படின்னாக்க எந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது, அதாவது இமேஜ் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் தான் நம்ம என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 13 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதோட ஸ்கொயர்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் நமக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 13 விட கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 2, 3, 5, 7, 11. ஓகே, லெஸ் தேன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 13. ஓகே, இப்போ இதோட ஸ்கொயர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 4, 9, 25, 49, 121. ஸோ ஆப்ஷன் C. Question number 6. If the ordered pairs A plus 2, 4 and 5, 2A plus B are equal, then ordered pair A, B is. So ordered pairs வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னாக்க அதோட காம்பனன்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம 2 ஆர்டர்ட் பேர்ஸ் எடுத்திருக்கோம். A plus 2, 4 ஈக்குவல் டு 5, 2A plus B. ஸோ இது ஈக்குவலாக இருந்துன்னா A அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஆர்டர் பேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டர் பேர்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு காம்பனன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த ஃபஸ்ட் காம்பனன்ட் அண்ட் செகண்ட் காம்பனன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த செகண்ட் காம்பனன்ட். ஸோ A plus 2 equal to 5 implies A equal to 3 and 2A plus B equal to 4 implies
ஏவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி 3ன்னு தெரியும். ஸோ 6 + b = 4. b = 4 - 6. Therefore b = -2. Okay. So a, b is equal to 3, -2. So the answer is D. Next, question number 7. Let n of a equal to m and n of b equal to n. Then the total number of non-empty relations that can be defined from a to b is. So a ல m elements-உம் b ல n elements-உம் இருந்தா total number of relations வந்து non-empty relations வந்து எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு ரிசல்ட் தான். ஸோ 2m(n) அப்படிங்கிறது வந்து எல்லா ரிலேஷன்ஸோட டோட்டல் நம்பர். அதாவது எம்டி செட் இஸ் ஆல்சோ எ ரிலேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ஏன்னா நான் எம்டி ரிலேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எம்டி செட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது 2m(n - 1). கிளியர்? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இங்கே அவங்க வெறும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கனாக்கா ஆன்சர் 2m × n. ஆனால் நான் எம்டி ரிலேஷன்ஸ்ன்னு கேட்டிருக்கறனால 2mn - 1. ஸோ ஆன்சர் இஸ் C. Question number 8. If set of ordered pairs a, 8, 6, b represents an identity function, then the value of a and b are respectively. So இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், அது ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் தென் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னாலே எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட்டை அதே எலமெண்ட் எக்ஸுக்கு மேப் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ஏன்ற எலமெண்ட் வந்து 8க்கு மேப் ஆகுது அப்படின்னா ஏ என்னவாக இருக்கணும்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்றதுனால ஏவும் 8ஆக தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஏ ஷுட் பி 8. அண்ட் 6 எதுக்கு மேப் ஆகும்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் 6க்கே தான் மேப் ஆகும். ஸோ பியோட வேல்யூ வந்து 6. ஸோ a, b அப்படிங்கிறது 8, 6. கிளியர்? ஸோ த ஆன்சர் இஸ் A. Question number 9. Let a equal to 1, 2, 3, 4 and b equal to 4, 8, 9, 10. A function f from a to b given by f equal to set of ordered pairs 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a many to one function, identity function, one to one function, into function. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏல மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, பிலையும் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ n of a equal to n of b-ஆக இருக்குது. அண்ட் f வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 is mapped to 4, 2 is mapped to 8, 3 is mapped to 9, 4 is mapped to 10. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இன் ஏல வந்து மேப் ஆகிருக்கு, எல்லாமே மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு மேப் ஆகிருக்கு. ஓகே. கோடொமைன்லேயும் நமக்கு மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 4, 8, 9, 10. அந்த 4 எலமெண்ட்ஸுக்குமே ப்ரீ இமேஜும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கிறதுனால இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். கரெக்டாக? அதே மாதிரி பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கிறதுனால இது ஆன் டு ஃபங்க்ஷனும் சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பட் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை, 1 to 1 மட்டும்தான் இருக்குது. Therefore the answer is C. Question number 10. If f of x equal to 2x square and g of x equal to 1/3x, then f composition G is. So f composition G அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம f of g of x evaluate பண்ணணும். Question number 10. f composition G of x equal to f of g of x. So g of x என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/3x. ஓகே. f of x என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2x². ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு 1/3x இருக்குது. ஸோ 2 × 1/9x². ஓகே. ஸோ the answer is 2/9x². So the answer is C. Question number 11. If f from a to b is a bijective function and if n of b equal to 7, then n of a is equal to what? ஸோ எஃப்ன்றது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஃப்ன்றது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா number of elements in A and number of elements in B should be equal, whereas the converse is not true.
ஏவும் பிலையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரெண்டுலேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அப்போ n ஆஃப் ஏலையும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும்? 7 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் E. Question number 12. Let f and g be two functions given by f equal to g equal to. So collection of ordered pairs நமக்கு கொடுத்துருக்காங்க. Then the range of f composition g is. ஸோ எஃப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எதுக்கு மேப் ஆகுது? ஸோ எஃபோட டொமைனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 0, 2, 3, 4, 5. இதே ஜியில் வந்து பார்த்திங்கன்னா 0, 1, 2, -4, 7. ஸோ இதெல்லாம் வந்து ஜியோட டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ். இது வந்து எஃபோட டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு எஃப் காம்போசிஷன் ஜியில் அதோட ரேஞ்சில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 12, எஃப் காம்போசிஷன் ஜி. ஃபஸ்ட்டு அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜியோட டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டொமைன் ஆஃப் ஜி 0, 1, 2, -4, 7. ஓகே, ஸோ இந்த 0 எதுக்கு மேப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2க்கு மேப் ஆகுது. 1 வந்து 0க்கு, 2 வந்து 4க்கு, -4 வந்து 2க்கு, 7 வந்து 0க்கு மேப் ஆகுது. ஓகே, அதே மாதிரி எஃப்ல இருக்கிற டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃபோட டொமைனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0, 2, 3, 4, 5. 0 வந்து 1க்கும், 2 வந்து 0க்கும், 3 -4, 4 வந்து 2க்கு, 5 வந்து 7க்கு மேப் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் டொமைனில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0 வந்து 2. ஸோ எஃப் ஆஃப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 வந்து 0. ஸோ எஃப் ஆஃப் 0 வந்து 1. நெக்ஸ்ட்டு f of g of 2, f of g of 2 வந்து 4. So f of 2 வந்து f of 4 வந்து 2. Then f of g of -4, அதே மாதிரி f of g of 7. So g of -4 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, f of 2 வந்து 0 and g of 7 வந்து 0. So f of 0 வந்து 1. So range of f composition G என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 2, 0, 1 ரிப்பீட் ஆகிறனால ஒரு தடவை மட்டும் எழுதுறேன். ஸோ ரேஞ்சில் மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 0, 1, 2. ஸோ த ஆன்சர் இஸ் D. ஓகே, கொஷின் நம்பர் 13. Let f of x equal to square root of 1 plus x square. Then f of x y equal to f of x into f of y. F of x y is greater than or equal to f of x into f of y. F of x y is less than or equal to f of x into f of y. None of these. Okay, so நம்ம இதை வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன வெரிஃபை பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ 1 + xy ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 + x ஸ்கொயர், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எஃப் ஆஃப் ஒய் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y ஸ்கொயர். ஓகே,
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்க்கும் உள்ள ரிலேஷனை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டமாக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு வேல்யூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கே நமக்கு டொமைன் என்னன்னு கொடுக்கல. ஸோ லெட்டஸ் ரேண்டம்லி பிக் சம் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் ரியல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நான் இந்த ரெண்டு வேல்யூஸ்லையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் 1 ஒய் ஸ்கொயர் வந்து 4, ஸோ √5. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் square root of 1 plus 1 square, that is square root of 2 into f of y 1 plus square root of 1 plus 2 square வந்து 4, so √5. okay, so f of x ஓட value √5 whereas f of x into f of y ஓட value √10. Therefore, these two are not equal. So, from this, they are not equal. But இதோட values என்ன நம்ம identify பண்ணோம்னா √5க்கு 2.23606 and √10 ஓட value என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.162277 etc. So these two values are not equal and this value is less than, strictly less than the right hand side value. So from this what we can conclude is f of xy is strictly less than f of x into f of y. Fine. So இங்கே நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இல்லை, பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுவும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 14, இஃப் ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 இஸ் அ ஃபங்க்ஷன் given by g of x equal to alpha x plus beta, then the values of alpha and beta are. ஸோ ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. g of x வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இது மூலிமா நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14, g of x equal to alpha x plus beta. ஃபைன். ஸோ டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ g of 1 equal to alpha plus beta. 1 எதுக்கு மேப் ஆகுதுன்னா 1க்கு மேப் ஆகுது. அண்ட் g of 2 வந்து 2 alpha plus beta. இது எதுக்கு மேப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு மேப் ஆகுது. ஸோ ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலே போதும், நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டோம்னாக்கா இஃப் யூ சப்ராக்ட் 1 and 2 you will get minus alpha equal to minus 2. So alpha equal to 2. So alpha 2 அப்படின்னாக்கா பீட்டாவோட வேல்யூ வந்து 1 minus 2 minus 1. ஓகே, ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ 2, minus 1. So the answer is option B. Next, question number 15. f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is linear, cubic, reciprocal, quadratic. Okay, so நம்மளோட பவர் வந்து 3ன்னு இருக்கிறனால எக்ஸ் கியூப் அப்படின்னு தான் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், ரைட்? பட் இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் அண்ட் நடுவில் நமக்கு சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக எவால்வேட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஃபைனல் வேல்யூ கிடைக்குதுன்றத அப்சர்வ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 15ல் f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube. ஸோ x plus 1 whole cubeோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா x cube plus 3x square
plus 3x plus 1. Fine. Minus அதே மாதிரி x minus 1 whole cube ஓட expansion என்ன பார்த்தீங்கன்னாக்க ஸோ மைனஸ் சைனை நான் உள்ளே கொண்டு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1. ஸோ x cube will get cancelled. 3x minus 3x will get cancelled. The remaining terms are 6x square plus 2. So f of x oda value வந்து 6x square plus 2. So it's a quadratic function, right? So the answer is option D, quadratic. Fine. Unit exercise 1, chapter 1 ல இருக்கிற எல்லா செக்ஷன்ஸ்ல இருந்தும் questions கேட்டிருக்காங்க. Question number 1, if the ordered pairs x square minus 3x, y square plus 4y and minus 2, 5 are equal, then find x and y. So ரெண்டு ordered pairமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x and y வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரெண்டு ordered pair ஈக்குவல்னாக்கா அதோட கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? Question number 1, ரெண்டு ordered pairமே நான் எழுதுகிறேன். x square minus 3x, y square plus 4y equal to minus 2, 5. So first components ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ x square minus 3x equal to minus 2. அதே மாதிரி செகண்ட் காம்பனன்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ரைட்? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு x and y வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிடும். ஃபைன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2வை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி y ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், ரைட்? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ரெண்டையுமே சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2. ஸோ 2ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2, minus 1, minus 2. So that if I add, I will get minus 3. If I multiply, I will get 2. So x equal to 1, 2. அதே மாதிரி இங்கே minus 5. minus 5ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 5, minus 1, 5. So if I multiply, I will get minus 5. If I add, I will get plus 4. So y equal to minus 5, 1. So x and y values நம்ம identify பண்ணிட்டோம். Next, question number 2. The Cartesian product A cross A has 9 elements, among which minus 1, 0 and 0, 1 are found. Find the set A and the remaining elements of A cross A. So A cross Aல மொத்தமாக 9 elements இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 elements மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஏ கிராஸ் ஏல மொத்தமாக 9 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும். என் ஆஃப் ஏ வந்து பியாக இருந்துச்சுன்னா, என் ஆஃப் பியோட வேல்யூ கியூவாக இருந்ததுன்னா, தென் என் ஆஃப் ஏ கிராஸ் பி will be equal to P into Q. இங்கே நமக்கு AB ரெண்டுமே A தான். ஸோ n of A cross A equal to நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏல மொத்தம் P எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க in our case it should be equal to P square. ஸோ P square equal to 9. ஸோ இதுலேருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணலான்னாக்கா P equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. பட் இங்கே நம்ம நம்பர்ஸ் அப்படின்றதுனால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 3. ஸோ P ஈக்குவல் டு 3ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா செட் ஏல மொத்தமாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஷனில் ஏ கிராஸ் ஏல இருக்கிற 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. -1, 0, 0, 1. அதாவது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா -1, 0. ஓகே, இதோட ரேஞ்சில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 and 1. ஸோ இதுலேருந்தே நம்ம 3 எலமெண்ட்ஸ் என்னென்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு -1, 0, 1. ஸோ நமக்கு செட் ஏவை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லலை,
and they are asking us to identify the remaining elements of A cross A. So A cross Aல என்னென்ன elements எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே ரிமைனிங் எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A cross Aல -1, -1, -1, 0, -1, 1, 0, -1, 0, 0, 0, 1, 1, -1, 1, 0, 1, 1. ஓகே, ஸோ நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா -1, 0வும் 0, 1. ஸோ 0, 1ஐயும் -1, 0வும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. given that f of x equal to square root of x minus 1 if x is greater than or equal to 1 and 4 if x is strictly less than 1. ஸோ நமக்கு ரெண்டு கேஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, லெஸ் தேன் 1 இருந்தால் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 3 அண்ட் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ. தட் இஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது அதோட வேல்யூ என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0. ஸோ 0ன்றதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. ஸோ 0 இந்த ரெண்டில் எந்த கேஸில் வருது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 நோ. ஸோ 0 லெஸ் தென் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 ட்ரூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 4. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3. ஸோ 3 வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வரும். 3 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus 1, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 is the answer. Next f of a plus 1. இங்கே a ஓட வேல்யூ greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூ ப்ளஸ் 1 அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், அதுவும் வந்து அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏவோட வேல்யூ 0ன்னு எடுத்துட்டா கூட a + 1ஓட வேல்யூ 1. ஸோ ஏவோட வேல்யூ நான் நெகட்டிவாக இருக்கும்போது அதோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ மினிமம் 0 எடுத்துட்டா கூட ஆன்சர் 1. ஸோ 1க்கு அதிகமாக தான் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 minus 1 which is nothing but square root of a is the answer. Next, fourth one. Let a equal to 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and let f from a to n be defined by f of n equal to the highest prime factor of n belonging to a. Write f as a set of ordered pairs and find the range of f. So f is a function from a to n. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of n equal to the highest prime factor of n. நீங்கள் டொமைன் ஏல ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரோட ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மேப் பண்ணணும். எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம மேப் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கோடொமைனோட அந்த மேப்பிங்கை வந்து நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் எழுத போகிறோம். அண்ட் அதோட ரேஞ்ச் என்னன்றதும் நம்ம தனியாக எடுத்து எழுத போகிறோம். கிளியர்? கொஷின் நம்பர் 4. ஸோ ஏன்ற செட்டில் 9லேருந்து நமக்கு எலமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9ஓட ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம அதில் எது ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 9ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து 1, 3 அண்ட் 9, ரைட்? ஸோ அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னால் 9ம் 1ம் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ 3 தான். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10. 10ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? 9க்கு 1, 3, 9. 10க்கு 1, 2, 5, 10. ஸோ இதில் ஹையஸ்ட் ப்ரைம்னு பார்த்தாக்க 5 தான். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 11. ஸோ 11ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 11 பிகாஸ் 11 இஸ் அ ப்ரைம் நம்பர்.
ஸோ அதோட ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து ப்ரைம் ஃபேக்டர் வந்து 11 தான். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 12. ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா 1 2 3 4 6 12. ஸோ இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3 தான். நெக்ஸ்ட் 13. 13 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 1,3 1,13. ஸோ 13 தான். நெக்ஸ்ட்டு 14. 14க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 7 14. ஸோ இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு பார்த்தாக்கா 7. ஓகே. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 15. ஸோ 15ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 3 5 அண்ட் 15. ஸோ இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னாக்கா 5 தான். நெக்ஸ்ட் 16. ஸோ 16ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 4 8 அண்ட் 16. ஸோ இதில் ஹையஸ்ட் ப்ரைம்னு பார்த்தோன்னாக்கா 2 தான். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 17. 17 itself a prime number. So it is mapped to 17. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸில் நம்ம எழுத போகிறோம். ஓகே. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் எஃப் வில் கன்சிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 9,3 10,5 11,11 12,3 13,13 14,7 15,5 16,2 and 17,17. ஃபைன். இதோட ரேஞ்ச் மட்டும் நமக்கு தனியாக கேட்டிருக்காங்க. ஆஃப் எஃப் ஈக்குவல் டு, ஸோ ரேஞ்சில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா 3 5 11 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், 13 7 5 எழுதிட்டோம், 2 17. ஓகே. ஸோ இதுதான் ரேஞ்ச் ஆஃப் அவர் given function. Next, question number 5. Find the domain of the function f of x equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus x square. So நமக்கு function வந்து square root define ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஒன்லி நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்குள்ளே வர மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நான் கொஷனை கம்ப்ளீட்டாக எழுதிடுறேன். 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எப்போ டிஃபைன்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we know in general x square will be always greater than or equal to 0. x பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து greater than or equal to 0 இருக்கும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 விட கிரேட்டராக இருக்கும்போது இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் இஸ் நாட் டிஃபைன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as -1 less than or equal to x less than or equal to 1. ஸோ எக்ஸோட வேல்யூ -1லேருந்து 1க்குள்ளே இருக்கும்போது எனக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியர். ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ற வேல்யூ. கிளியர். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து திரும்பவும் எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு -1க்கும் 1க்கும் இடையில தான் வரும். இங்கே மறுபடியும் 1 ப்ளஸ் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் இருக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்போது
ஆர் ஜீரோவும் இருக்கலாம். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸில் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இது ரெண்டுலேயும் தான் எனக்கு ப்ராப்ளம். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் வேல்யூ ஷுட் லை பிட்வீன் -1 and 1. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க -1, closed interval. Clear? Okay. Question number 6. If f of x equal to x square, g of x equal to 3x and h of x equal to x minus 2, prove that f composition g composition h equal to f composition g composition h. ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம அசோசிட்டிவிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு f of x என்னன்னா x ஸ்கொயர், g of x வந்து 3x, h of x வந்து x minus 2. Okay, so let me determine f composition g of x. f of g of x வந்து 3x which is equal to f of x வந்து x square, so 9x square. Next g composition h of x, g of h of x வந்து x minus 2, g of x வந்து 3x, so 3x minus 6. Okay, so இப்போ நான் f composition g composition h of x என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ f of g composition h வந்து 3x minus 6, f of x வந்து x square, so 3x minus 6 whole square. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னாக்க 9x square minus 36x plus 36. Okay, then f composition g composition h of x, f composition g of h of x ஓட வேல்யூ வந்து x minus 2, f composition g வந்து 9x square, so 9 into x minus 2 whole square. ஸோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் 9ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 9x square, ஸோ 2 எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4, ஸோ ப்ளஸ் 36 மைனஸ் 4x வரும், minus 36x. So from the above estimation we can conclude that g composition f composition g composition h equal to f composition g composition h. Clear? Next, problem number 7. Let a equal to 1, 2, b equal to 1, 2, 3, 4, c equal to 5, 6 and d equal to 5, 6, 7, 8. Verify whether a cross c is a subset of b cross d. ஸோ ஃபஸ்ட் நம்ம a cross cயும் b cross dயும் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் a cross c வந்து சப்செட் ஆஃப் b cross d இருக்கான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 7. a வந்து 1, 2, b வந்து 1, 2, 3, 4, c வந்து 5, 6, dல 5, 6, 7, 8. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் a cross c ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. ஓகே, ஸோ b cross dல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 4 எலிமெண்ட்ஸும் அதில் 4 எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ 16 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. நீங்கள் இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிட்டு அதுக்கப்புறம் a cross cல இருக்கிற எலிமெண்ட்ஸ் b cross dல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை a cross cல இருக்கிற எலிமெண்ட்ஸ் b cross dல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் கூட போதும். ஓகே, ஸோ இங்கே 1, 5 இருக்கு, இங்கேயும் 1 இருக்குது bல, dலேயும் 5 இருக்குது. ஸோ 1, 5 கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 1, 6 இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம்.
Next 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. So 1, 5 இருக்கு, 1, 6 இருக்கு, 2, 5 இருக்கு, 2, 6 இருக்கு. Okay. Therefore, A cross C is a subset of B cross D. Clear? Next, question number 8. If f of x equal to x minus 1 by x plus 1 with the condition x not equal to minus 1, show that f of x equal to minus 1 by x provided x not equal to 0. So, நமக்கு f of x ஓட வேல்யூ வந்து minus 1 by x ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். Okay. So, question number 8. f of x equal to x minus 1 divided by x plus 1 with the condition x not equal to minus 1. ஏன்னா x equal to minus 1 இருக்கும்போது denominator 0 ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா f composition f of x, that is okay. So f of x என்ன x minus 1 divided by x plus 1. ஸோ இங்கே எனக்கு x இருக்க இடத்துல x minus 1 by x plus 1 இருக்கு. ஸோ x minus 1 divided by x plus 1 minus 1 whole divided by x minus 1 divided by x plus 1 plus 1. Okay, இப்போ இதை நம்ம simplify பண்ண போகிறோம். ஸோ LCM எடுத்தோம்னா minus x minus 1 divided by x plus 1 whole divided by x minus 1 plus x plus 1 whole divided by x plus 1. ஸோ denominators cancel ஆகிடும். நியூமரேட்டரில் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகி -2, இங்கே -1 கேன்சல் ஆகி 2x. ஃபர்தராக இதை சிம்ப்ளை பண்ணனாக்கா -1 by x. ஓகே, the condition x not equal to 0. Clear? So thus we have verified the given result. Next, question number 9. The functions f and g are defined by f of x equal to 6x plus 8, g of x equal to x minus 2 by 3. So f of x and g of x கொடுத்திருக்காங்க. We have to calculate the value of g of 1 by 2. So composition between the function g. Second one, write an expression for g f of x in its simplest form. Okay. So f and g கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நம்ம இதை calculate பண்ண போகிறோம். So question number 9. f of x equal to 6x plus 8, g of x equal to x minus 2 by 3. Okay. So first வந்து g of 1 by 2. So g of 1 by 2. Right. So g of x என்னன்னா x minus 2 by 3. So x க்கு பதிலா 1 by 2. So 1 by 2 minus 2 divided by 3, which is equal to g of minus 3 by 2 by 3, which is equal to g of minus 1 by 2. So g of x is x minus 2 by 3. So minus 1 by 2 minus 2 by 3. If you simplify this further, you will get minus 5 by 3, sorry, minus 5 by 2 into 3, that is 6. And next we have to calculate g f of x, that is g of f of x. So f of x வந்து 6x plus 8. So g of x வந்து x minus 2 by 3. So 6x plus 8 minus 2 by 3, which is equal to 6x plus 6 by 3. So if you take 6 as common and if you multiply, if you divide it by 3, you will get 2x plus 1. Fine. Next, question number 10. Write the domain of the following real functions. மொத்தம் 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ்லையும்
டொமைன் என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அண்ட் 4மே வந்து ரியல் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து f of x equal to 2x plus 1 by x minus 9. ஸோ இதோட டொமைன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்க்கும் இந்த வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷனில் வரும்போது டினாமினேட்டர் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0வோ வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் டொமைன்லேருந்து. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 by x minus 9னாக்க டினாமினேட்டர் எக்ஸ் ஈக்குவல் டு 9க்கு எனக்கு என்ன ஆகும்? 0 ஆகும். ஸோ that will be a undefined function, right? So domain of this function is set of all real numbers, difference, singleton, 9. Okay, next second one, p of x equal to minus 5 divided by 4x square plus 1. ஓகே, ஸோ இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 4x square plus 1 இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் நான் நெகட்டிவ். ஸோ இங்கே டினாமினேட்டரில் நமக்கு கண்டிப்பாக ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ இன்ஃபேக்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், வேல்யூ கிரேட்டர் than or equal to 1 தான் இருக்கும். ஸோ we no need to worry about the x value. So domain for this function is the entire R. Okay, third one, g of x equal to square root of x minus 2. So square root குள்ள இருக்கிறதுனால இந்த x minus 2 ஓட வேல்யூ வந்து நான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ x minus 2 should be greater than or equal to 0. So x should be greater than or equal to 2. So this implies domain of the function g of x is closed interval 2 comma infinite. Okay, fourth one, h of x equal to x plus 6. ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தாலும் we no need to worry, ஏன்னா அது ஒரு ரியல் நம்பராக இருக்கும் and it is a defined value. So domain of this function h of x is the entire R. Clear? And they have given the points to remember. The Cartesian product of two sets A and B will be consisting of all ordered pairs A comma B, where A is an element of the set A and B is the element of set B. Second வந்து பார்த்தீங்கன்னாக்கா relation from A to B always will be a subset of A cross B. அதே மாதிரி function will always be a subset of relation. Okay, so relation வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், x to y வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னாக்கா is a function if every x in x there exists only one y in y. ஸோ எக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கணும் அண்ட் எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லணும், ரைட்? ஸோ ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபாலோயிங் 4 ஃபார்ம்ஸ், அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் அதில் முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லைக் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபார் 3 non-empty sets A, B, C, if f from A to B and g from B to C are two functions, then the composition of f and g is a function from A to C will be defined as g composition f of x equal to g of f of x. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, the range of f should be the subset of the domain of the function g, then only the composition g composition f will exist. ஸோ அது ஒரு முக்கியமான ரிசல்ட். அண்ட் ஜி காம்போசிஷன் எஃபோட டொமைன் வந்து செகண்டாக இருக்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் இதோட கோடொமைன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனோட கோடொமைன். ஸோ A to C. கிளியர்? அண்ட் காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜென்ரல் வில் நாட் பி ஈக்குவல், வேரஸ் அதோட அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து எப்பயுமே ட்ரூவாக இருக்கும் ஃபார் 3 ஃபங்க்ஷன்ஸ். கிளியர்? ஸோ வித் திஸ் we have completed chapter 1. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.